Hello everyone, welcome back to Shahi's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். காரசாரமான உருளைக்கிழங்கு கறி தான். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 உருளைக்கிழங்கு நான் பிரஷர் குக் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து தண்ணி சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்கு 2 விசில் வேக வச்சு எடுத்துர்க்கேன். நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் இல்லையா? இப்போத தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும். ஊறும்போது அந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு, இதை வந்து சாப்பரில் போட்டு ரெண்டையும் ஒன்றாவே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2.5லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக நம்ம வந்து நல்ல சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதே மாதிரி பூண்டு, இது ரெண்டுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சில பேர் வந்து பூண்டை தட்டிட்டு கூட சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கருகு விட்டுறாமல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா மசாலாவில் போட்டு பரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா, அந்த வெங்காயம், அந்த பூண்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் நல்லா 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடிப்பிடிக்க விட்டுறாமல் இது வந்து நல்லா கிளறி விடணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விடணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை முருக விட்டு எடுக்கணும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு கறி வந்து ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இது வந்து கருக விட்டுறாதீங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் செய்யலாம். அப்போ வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா முருகலாக வரும். இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை தூவினீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாயிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.